வணக்கம், இது ராஜ்யம். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு கோல்டன் டோம் என்கின்ற பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கப் போவதாக சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கு மேல் ஒரு சிறிய அணுகுண்டு வெடித்தால் கூட அது பேரழிவான முடிவுகளை கொண்ட ஒரு மின்காந்த துடிப்பை உருவாக்கும். விமானங்கள் வானத்திலிருந்து கீழே விழும், கையில் இருக்கும் மின் சாதனங்கள் தொடங்கி மருத்துவ உபகரணங்கள், நீரியல் அமைப்புகள் என அனைத்தும் பயனற்றதாகி போகும். அப்படியொன்று நிகழ்ந்தால் அமெரிக்கா 1000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் என்கின்றார் வடக்கு கரோலினா மாகாணத்தின் மான்ட்ரீட் கல்லூரியில் உள்ள எழுத்தாளரும் ஆயுத ஆராய்ச்சியாளருமான வில்லியம் போர்ஷன். நாம் 100 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல மாட்டோம், நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம். அதனை எவ்வாறு மறுகட்டுமானம் செய்வது என நமக்கு தெரியாது. இது நாம் 1000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வதற்கு சமமாகும். நாம் அனைத்தையும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க நேரிடும் என்றார். இந்த அனுமானமான அதே நேரம் சாத்தியமான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த தலைமுறை ஏவுகணை பாதுகாப்பு கவசமான கோல்டன் டோம் என்பதை முன்னிறுத்தி இருக்கின்றார். இத்தகைய கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம் என பல வல்லுநர்கள் ஒப்புக்கொள்கின்ற நிலையில அதற்கான அதிக செலவினம் மற்றும் தளவாட சிக்கல்கள் ஆகியவை ட்ரம்பின் திட்டத்திற்கு சவாலாக இருக்கும். அமெரிக்காவுக்கான அயர்ன் டோம் என முதலில் பெயரிடப்பட்டிருந்த இந்த திட்டம் தொடர்பான அரசாணை அடுத்த தலைமுறை ஆயுதங்களின் அச்சுறுத்தல் என்பது அமெரிக்காவிற்கு மிகவும் தீவிரமான சிக்கல் நிறைந்த காலப்போக்கில் பேரழிவை உருவாக்கக்கூடியதாக மாறியிருக்கின்றது என விவரித்திருக்கின்றது. வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட மூலோபாய மற்றும் சர்வதேச கல்வி மையத்தை சேர்ந்த ஏவுகணை பாதுகாப்பு வல்லுநரான பாட்ரிக் பாசில்சிக் ஏற்கனவே உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் வடகொரியா போன்ற நாடுகள் பயன்படுத்தும் கண்டனங்களுக்கு இடையேயான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ள தயாரிக்கப்பட்டவை என்று ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். சக்தி வாய்ந்த நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் கடல் கடந்துள்ள எதிரிகளையும் தாக்கும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் அதிக முதலீடு செய்து வருகின்றன என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ள அச்சுறுத்தல்களில் ஹைபர்சோனிக் ஆயுதங்கள் ஒலியின் வேகத்தை விடவும் வேகமாக சென்று தாக்குதல் நடத்தும் திறன் படைத்தது. இவை அளவில் சிறிதாக இருந்தாலும் பெரும் சேதத்தை விளைவிக்க கூடியவை. நம்முடைய எதிரிகள் நீண்ட தூரம் தாக்கும் திறன்களில் முதலீடு செய்து வருகின்றார்கள். அவை நாம் இத்தனை வருடங்களாக எதிர்கொண்டு வரும் நம்முடைய சாதாரண ஏவுகணைகள் போன்றவை அல்ல என்றார் பாசில்சிக். தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் கோல்டன் டோம் எவ்வாறு இருக்கும் என வெள்ளை மாளிகை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சில தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த மே 20 ட்ரம்பை தொடர்ந்து பேசிய பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹக்செத் இந்த அமைப்பு விண்வெளி சார்ந்த சென்சார்கள் மற்றும் இன்டர்செப்டர்கள் போன்றவற்றையும் உள்ளடக்கி நிலம், கடல் மற்றும் விண்வெளியை கடந்து பல அடுக்குகள் கொண்டிருக்கும் என்று மட்டும் தெரிவித்திருந்தார். இந்த அமைப்பு பூமி மட்டுமல்லாது விண்வெளியில் இருந்தும் கூட ஏவப்படும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தும் திறன் கொண்டிருக்கும் என்றார் ட்ரம்ப். இந்த திட்டத்தின் பல அம்சங்கள் புளோரிடா, இண்டியானா மற்றும் அலாஸ்கா என தொலைதூர பிரதேசங்களில் அமைந்திருக்கும். கோல்டன் டோம் என்பது ஏற்கனவே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை குறிவைத்து அமைக்கப்பட்டிருக்கும் கட்டமைப்பின் மீதே உருவாக்கப்படும் என விண்வெளிப்படை ஜெனரலும் இந்த திட்டத்தின் மேற்பார்வையாளருமான மைக்கேல் குட்லின் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்தும் இருந்தார். இந்த புதிய அமைப்பு கப்பல்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் இதர அச்சுறுத்தல்களை கண்டறிந்து தடுக்கும் பல அடுக்குகளை கொண்டிருக்கும். இதன் மூலம் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன்பாக அல்லது ஏவப்பட்ட பிறகும் அதனை எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்த முடியும். தற்போது அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு மையம் அலாஸ்கா மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள குறுகிய தூர ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க வடிவமைக்கப்பட்ட 44 தரை சார்ந்த இன்டர்செப்டர்களை ஏவுகணை இடைமறித்து நிறுத்தும் அமைப்பு சார்ந்தே இருக்கின்றது. அமெரிக்க நிலப்பரப்பை ரஷ்யா அல்லது சீனா தாக்கினால் அதனை தடுப்பதற்கு தற்போது உள்ள அமைப்பு போதுமானதாக இருக்காது என வல்லுநர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். 2 நாடுகளும் நூற்றுக்கணக்கான கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் கப்பல்களில் ஏவ
ஏவப்படும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை சேர்த்து தங்களின் ஆயுதங்களை விரிவுபடுத்தி இருக்கின்றன. தற்போதைய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வடகொரியாவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நியூ அமெரிக்க பாதுகாப்பு மையத்தின் பாதுகாப்பு வல்லுநரான முனைவர் ஸ்டேசி பெட்டியான் தெரிவித்தும் இருக்கின்றார். இவற்றால் ரஷ்யா அல்லது சீனாவிடம் உள்ள ஆயுதங்களை இடைமறிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். நம்மை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளுக்கு எதிராக குறைந்தபட்ச பாதுகாப்பை வழங்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான விண்வெளி சார்ந்த தளங்கள் ஏவப்படும் என அமெரிக்க நாடாளுமன்ற ஆய்வு அலுவலகம் தெரிவித்தும் இருந்தது. ட்ரம்ப் கோல்டன் டோம் பற்றிய தன்னுடைய திட்டத்தை மார்ச் மாதம் நடைபெற்ற கூட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் வெளிப்படுத்தியும் இருந்தார். அதை பற்றி குறிப்பிடும் போது இஸ்ரேல் அதை வைத்துள்ளது, மற்ற இடங்களிலும் அது உள்ளது, அமெரிக்காவும் அதை வைத்திருக்க வேண்டும் என்றார். 2011 ஏவுகணைகள் மற்றும் எரிகணைகளை இடைநிறுத்த இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் அயர்ன் டோம் அமைப்பை தான் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இஸ்ரேலின் அயர்ன் டோம் குறுகிய தூர அச்சுறுத்தல்களை தடுக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோ என்கின்ற இதர அமைப்புகள் ஈரான் மற்றும் ஏமனில் இருந்து ஹவுதிகள் செலுத்தும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்தும் இருக்கின்றன. அயர்ன் டோம் என்பது காசா அல்லது தெற்கு லெபனானில் இருந்து வரும் எரிகணைகளை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டது என்கின்றார் பாசில் சி. கோல்டன் டோம் என்பது அதையும் கடந்து தொலைதூர ஏவுகணைகளையும் கண்டறியும் என்றார் அவர். அதனை சாத்தியமாக்க வெவ்வேறு திறன்களை ஒருங்கே சேர்க்க வேண்டிய தேவையுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் இவை அனைத்தையும் சேர்த்து கையாளும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை பார்ப்பதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன் என்று தெரிவித்த அவர் தற்போது அது போன்ற எதுவும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். இந்த அமைப்பை உருவாக்குவது சிக்கலானது மற்றும் அதிக செலவு பிடிக்கக்கூடியதும் கூட. கோல்டன் டோம் தன்னுடைய பதவி காலத்திற்குள் முடிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்தார். அதற்கு மொத்தமாக $175 பில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் முதல் கட்ட முதலீடாக $25 பில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ட்ரம்பின் மதிப்பீடு சிபிஓவின் மதிப்பீட்டுடன் தொடர்பில்லாமல் இருக்கின்றது. அவர்களின் மதிப்பீட்டின்படி 20 ஆண்டுகளில் விண்வெளி சார்ந்த அமைப்புகளுக்கு மட்டுமே $542 பில்லியன் செலவாகும் என கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இதன் மொத்த செலவு அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட்டின் பெரும் பகுதியாகும் என வல்லுநர்கள் கூறியும் இருக்கின்றார்கள். முனைவர் பெட்டிஜான் இதனை சாத்தியமற்றது என்கின்றார். மேலும் அவர் இது மிகவும் சிக்கலானது, இதில் பல அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. இதன் ஒவ்வொரு கட்டமும் அதன் ஆபத்துக்கள், செலவுகள் மற்றும் கால அளவை கொண்டிருக்கின்றன. மேலும் அவசரம் காட்டுவதால் கூடுதல் செலவாவதுடன் ஆபத்துகளையும் சேர்க்கும். நீங்கள் நன்றாக மதிப்பீடு செய்யப்படாத ஒன்றை உற்பத்தி செய்ய போகின்றீர்கள், அதில் தோல்விகள் ஏற்படும். நீங்கள் உற்பத்தி செய்யும் எதுவானாலும் அதில் பெரிய மாறுதல்கள் தேவைப்படும் என்றார் அவர். கோல்டன் டோம் உருவாக்கம் என்கின்றது புதிய ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது. அமெரிக்காவின் எதிரிகள் அதனை தகர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கும் முயற்சிகளை அதிகப்படுத்தியும் வருகின்றார்கள். இந்த திட்டம் விண்வெளியை ஒரு போர்க்களமாக மாற்றும் ஆபத்துக்களை அதிகரித்திருக்கின்றது என்று சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையை ஆய்வு செய்பவர்கள் இந்த கவலைகளை பெரிதாக்க வேண்டாம் என்கின்றனர். சாத்தியமான எதிரிகள் தங்களுடைய தாக்கும் திறன்களில் ஏற்கனவே அதிக முதலீடு செய்து வருவதாக அவர் வாதிட்டும் இருக்கின்றார். கோல்டன் டோம் என்கின்றது நம்முடைய எதிரிகள் போடும் கணக்குகளை மாற்ற முயற்சிக்கின்றது என்கின்றார் பாசில் சிக். மேலும் அவர் உள்நாட்டு வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பை மேம்படுத்துவது நம்மை எந்த காரணத்திற்காகவும் தாக்க நினைப்பவர்களின் நம்பிக்கையை குறைக்கும் என்கின்றார். பகுதியளவு முடிக்கப்பட்ட கோல்டன் டோம் கூட அச்சமூட்டும் காட்சிகள் நிகழாமல் தடுக்கும் என்கின்றார் போர்ஷன். மேலும் அவர் நான் பெருமூச்சு விடுகின்றேன், நமக்கு அத்தகைய அமைப்பு தேவை, அதற்கு கோல்டன் டோம் தான் பதில் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றும் ஒரு பதிப்பினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.